தாவேக கட்சியால் இந்தியா கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தமிழக காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 2026 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் இந்த கூட்டணி குறித்த வியூகங்களை வகுத்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். அரசியல் சார்ந்த சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். 2026 பொறுத்த அளவில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாமா? அதில் என்ன சந்தேகம்? திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகவும் பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கிறது. அது கூட ஏற்கனவே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், 2 கம்யூனிஸ்டுகள், அதாவது சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இந்தியா கூட்டணி தான் தமிழகத்தில் தொடர்ச்சியாக இருந்தது. எங்களுக்குள்ளால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தேர்தலில் இந்த கூட்டணியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது தமிழக மக்கள் தருவார்கள் என்பதுதான் மிகப்பெரிய நம்பிக்கை. விஜய் தாவேக கட்சி இப்போ உதயமாகிருக்கும் இந்த நிலையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் தற்பொழுது சொல்லிட்டு இருக்காங்களே சார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அவங்க கட்சி தொடங்கி ஒரு ஆண்டு ஆயிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மக்களை நேரடியாக சந்தித்ததில்லை. மக்களை சந்திக்க சொல்லுங்கள், மக்களுக்காக போராட சொல்லுங்கள், அப்போது பார்க்கலாம். இப்போ அண்மையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்தாங்க. இந்த நிலையில் அமித்ஷா வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் மீண்டும் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையனை டெல்லியில் அமித்ஷா பேச அழைப்பு இருப்பதாக ஒரு கருத்து நிலவிட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி இந்த செயல்களை பார்க்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவங்களுக்கு இதெல்லாம் கைவந்த கலை. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். அது அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்னொரு பக்கத்தில் மதிப்பிற்குரிய செங்கோட்டையன் அவர்களையும் அழைத்ததாக சொல்லுகின்றார்கள். அவங்களுடைய வேலை இதுதான். அவங்க இது மாதிரி கட்சிக்குள்ளால் பிளவை ஏற்படுத்தி அவர்கள் எப்படியாவது வாக்கு வங்கியை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள். ஆனால் நிச்சயமாக தமிழக மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.